ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உடைன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே uday.government.in ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லோட கொஞ்சம் டைம் ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புக் ஆன் அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆதார் சேவா கேந்திராவில் ப்ரொசீட் டு புக் ஆன் அப்பாயின்மெண்ட் அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு கேப்சான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அதில் இருக்க மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கொடுத்த கேப்சாவை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண பிறகு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 நம்பர் கொண்ட ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ 796114 இதுதான் எனக்கான ஓடிபி. அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓடிபி அண்ட் ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நேம் என்டர் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் ஆர் ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஏஜ் அக்யூரேட்டாக தெரியலனா டேட் ஆஃப் பர்த் காலண்டர் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜெண்டரில் போயிட்டு மேலே ஃபீமேலாக சொல்லி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தான் இருக்கும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அது லோட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் ஆகும். அதன் பிறகு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஏ வேலிட் டாக்குமெண்ட். உங்ககிட்ட வேலிட்டான டாக்குமெண்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஐடென்டி ப்ரூஃபுக்கும் டாக்குமெண்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒன். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஒன். அதாவது உங்களுடைய ரிலேட்டிவ் ஆதரை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்னே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட்னு இருக்கும். அதில் C/O இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்டர் பண்ண பிறகு ஹவுஸ் ஆர் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். உங்களுடைய ஹவுஸ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பின் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணோடனே உங்களுடைய வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு வந்துடும். இதை நீங்கள் மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணுங்கள். ஏரியா, லேண்ட்மார்க் அதில் எல்லாமே ஆப்ஷனல் தான். அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இமெயில் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் அண்டர் செக்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட்னு சொல்லிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் யுவர் அப்பாயின்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அப்படிலாம் நோட் பண்ணி வச்சுட்டு புக் ஆன் அப்பாயின்மெண்ட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து லோடாக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் சர்ச் பை பின்கோடு கொடுங்க. நீங்கள் பின்கோடு கொடுத்த பிறகு கெட் டீடைல்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அந்த சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ஐடியை நீங்கள் காட்டினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுடைய ரேகை ஸ்கேன் பண்ணிவிட்டு அது பிறகு உங்களுடைய கண்ணையும் ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் ஐடி ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி